திருப்பதி ஏழுமலையானுக்கு முதலா முடி காணிக்கை கொடுத்தது யாரு தெரிஞ்சுக்கலாமா? திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் அவருக்கு முடி காணிக்கை வழங்குறது வழக்கம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு பலரும் அவருக்கு முடி காணிக்கை செலுத்துறாங்க. திருப்பதியில லட்டுக்கு அப்புறமா முடி காணிக்கை செலுத்துறது தனி அடையாளமும் கூட. ஏழுமலையானுக்கு முடி காணிக்கை செலுத்துறது தொடர்பா வரலாற்று நூல்களை ஆராய்ந்து பார்க்கும்போது திருப்பதியில முதலா முடி காணிக்கை செலுத்தியவர் யார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுலயும் அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குங்க. வனப்பகுதியில ஸ்ரீனிவாசன் தியானம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. பல நாட்களா அவருடைய தியானம் தொடர்ந்திருக்கு. இதனால அவர் மேல ஒரு புற்று வளர்ந்திருக்கு. இத கவனிச்ச பசு ஸ்ரீனிவாசனுடைய தாகத்தை தீர்க்க அவருக்காக பால் சுரந்து வந்திருக்கு. இத ஒரு தடவை பார்த்த மேய்ப்பாளன் பசுவை விரட்டுறதுக்காக கம்ப தூக்கி வீசியிருக்காரு. அப்போ அது ஸ்ரீனிவாசனுடைய தலை மேல விழுந்திருக்கு. இதனால அவர் தலையில காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சு கேசம் செதஞ்சு போயிருக்கு. அப்போ அவங்கள வழிபடுறதுக்காக நீலாத்ரி மலையின் இளவரசியான நீலா அப்படின்றவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தியானத்துல சயனித்திருந்த ஸ்ரீனிவாசனுடைய கேசம் களைஞ்சிருக்கிறத அவங்க பார்த்திருக்காங்க. மேலும் தலையின் சிறு பகுதியில முடி உதிர்ந்திருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. அவர் மீதான பக்தியின் காரணமா தன்னுடைய கேசத்தை அவங்க பிடுங்கி பெருமானுடைய தலையில முடி இல்லாத பகுதியில ஒட்ட வச்சிருக்காங்க. அப்போ பெருமாள் கண் விழிச்சு பார்க்கும்போது தலையில முடி இல்லாம ரத்தம் சொட்ட சொட்ட நீலா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பக்தியை பார்த்து ரொம்ப மனம் மகிழ்ந்த பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீலா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, கலியுகத்தை உங்களை தரிசிக்க பலரும் வருவாங்க. அப்போ அவங்க முடி காணிக்கை வழங்கி வேண்டிக்கிட்டா அவங்களுடைய குறைகளை போக்கி நீங்க அருள் வழங்கணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்டிருக்காங்க நீலா. இந்த வரத்தை பெருமாளும் கொடுக்கவே இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெருமாளுக்கு முடி காணிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அத ஏழுமலையானும் மானசீகமா ஏத்துக்கிறதா பக்தர்கள் நம்புறாங்க. திருப்பதியில பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடி காணிக்கையால கோவில் நிர்வாகத்தினருக்கு பல கோடி ரூபாய் வருவாய் கிடைக்குது. அதை வச்சுதான் கோவில் நிர்வாகமும் பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க.